இதில் என்னென்ன நோய்கள்னே வரும்? அது வெங்காயத்தை பொறுத்தவரை நோயில் ஃபஸ்ட்டு வர வேரலுகள், ரெண்டாவது நுனிக்கேர்கள். இது வந்து வேரலுகள். இது வந்து என்ன பண்ணோம்னா பட்டை நம்ம போட்டு வைக்கும்போதே இந்த காயில் அந்த பங்கஸ் போய் உள்ளே இருந்துக்கிறோம். அது நம்ம விவசாயி அதிகபட்சமாக விதை நேர்த்தி பண்ணி நடுறது கிடையாது. விதை நேர்த்தி பண்ணி நடாதனால திரும்ப நட்டு ஒரு வாரம் 10 நாளே திரும்ப வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு வேறு மருந்து ஒன்றும் கலந்து அடித்தோ கேட்கவும் கேட்காது. ரெண்டாவது வர்றது நோய். இந்த நோய் இது வந்து இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா நுனி கருகி இருக்கும். லைட்டாக நுனி கருகி இந்த பனிக்காலங்களில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பொதுவாக வெங்காயத்தை தாக்கக்கூடிய 2. அப்புறம் 3வது இலைப்பேன். இலைப்பேனுங்கிறது பார்த்திங்கன்னா தான் பாருங்கள், இது இலைப்பேன். இந்த இலைப்பேன் வந்து ஒரு சில பேர் இது நல்லா இருக்குது, ஒரு சில பேர் இப்படி மடங்கி இருக்கும். அது இலைப்பேன். இலைப்பேனுக்கு எல்லாமே ரசாயன மருந்து இருக்குது, இயற்கை மருந்து இருக்குது, எல்லா மருந்துமே இருக்குது. அடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதோட வெங்காயத்தை பொறுத்தளவில் கிளைமேட்டு ரொம்ப ட்ரை கிளைமேட்லேயும் வராது வெங்காயம், ரொம்ப கூலிங் கிளைமேட்டில் வராது. மிதவெப்பமான சூழ்நிலையை பொறுத்தவரை வெங்காயம் வரும். நம்ம பகுதியை பொறுத்தளவில் இந்த மார்கழி கோடையில் வெங்காயம் நல்லா வைக்கும். சித்திரை கோடையை வந்து நாள் கம்மியாக வரும், ஆனால் வெங்காயத்தோட மகசூல் குறையாக வரும். இந்த கோடையில் நாள் 10 நாள் 30 நாள் சேர்த்தாலும் மகசூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெங்காயம் நட்டால் நல்ல லாபம் இருக்கானே? வெங்காயம்னால எந்த பயிர் பண்ணாலும் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கணும். அதே சமயத்தில் விலையும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா வெங்காயம் நல்ல மகசூல் பயிர். வெங்காயம் மட்டும் இல்லை, வெங்காயத்தில் ஊடு பயிராக முருங்கை மாதிரி பயிரும் பண்ணலாம். முருங்கைலாம் வந்து ஒரு வருஷம் பயிர். ஒரு வெங்காயம் பண்ணுற காட்டிலே வந்து முருங்கை பண்ணி வைக்கலாம். அது ஒரு 3 மாதத்தில் வெங்காயம் முடிஞ்சுன்னா அடுத்து ஒரு 4 மாதம் முருங்கை காய் போடும். அது ஒரு 4 மாதம். ஒரு வெங்காயம் பண்ணுற பயிர்கள் எல்லாமே நல்லா தக்காளி நடலாம், கத்திரி நடலாம், எல்லாமே ஊடு பயிர். ஊடு பயிர் வச்சுன்னா வெங்காயத்துக்கு ஒரு